ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து டாங்கர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பில் வானொலி வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் சும்மா ஒரே ஒரு ட்ராப்பு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு போட்டு இது நல்லா செவக்க வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் நாள் விட்டால் இது கருகி போயிடுமோ அப்படின்ற அளவுக்கு நல்லா வறுக்கணும். வாசனை வரும் வறுக்க நல்லா செவக்க வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ரவை மாதிரி நல்லா பொடி பண்ணணும். உங்களுக்கு இதை வறுத்து பொடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பருப்பு நல்லா வறுப்புட்டு பாரின உடனே மிக்சியில் போட்டு இதை ரவை மாதிரி பொடி பண்ணணும். இப்போது புளிப்பில்லாத தயிர் நல்லா ஒரு பெரிய குழம்பு கரண்டி அளவு எடுத்து இதில் வச்சுருக்கேன். இது நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா திக்காகிடும். இப்போது அடுப்பில் வந்து தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போடணும். கடுகு வெடிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த உளுத்தம்பருப்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையோ, அதை இந்த தயிரில் நமக்கு எவ்வளோ தேவையோ 2 கரண்டியோ 3 கரண்டியோ நம்ம போட்டுக்கலாம். போரும், இந்த தயிருக்கு இந்த அளவு போரும். கடுகு நல்லா பொரியுது. இதில் வந்து இப்போ ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 உளுத்தம்பருப்பு. ஏன்னா அதில் ஏற்கனவே உளுந்து இருக்குது. உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் செவக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா கலரணும். தயிரில் உளுத்தம்பருப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையோ, இதில் நல்லா கலரிடணும். இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கலரிட்டு இங்கே தாளித்து கொட்டி வச்சுருக்கோம் இல்லையோ, இதை எடுத்து இதில் விடணும்.